பிராக்டிக்கலா இவருக்கு ரெமெடி கொடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து தியரியா ஆன்மாவின் மொழியை தெரிஞ்சுக்கலைனால எனக்கு வந்து மனம் பேதலிக்குது, மேல பேதலிக்கிறதுனால நம்ம பிரச்சனை வருதுன்னா, அப்ப இனத்தை இன்னும் கிளியரா சொன்னா புரியும் அவங்களுக்கு. நம்ம தான் எமோஷனை பாக்குறேன், உணர்வு. எப்படி ஒருத்தன் உணர்ச்சிகரமா ஒரு பிரச்சனைய பாக்குறான், ஒருத்தன் ஒரு வெற்றி அடைஞ்சா குதூகலம் அடைகிறான், அப்படியே பயங்கரமா குதிக்கிறான், ஒருத்தன் அப்படியே சிரிச்சிட்டு சைலண்டா இருக்கிறான், ஒருத்தன் எனக்கு தெரியுமேன்றான், ஒருத்தன் எதுவுமே கண்டுக்கல. அப்போ இந்த ஆன்மா மொழி சொல்லிட்டேன், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ இவன் ஒரு நிகழ்வையோ ஒரு பிரச்சனையோ ஒரு நோயோ ஒரு மனிதன் எப்படி அணுகிறான்னு பார்த்து அந்த எமோஷனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். அது முதலே இருக்குது, ஆனா இப்பதான் கரெக்டா பிக்ஸ் பண்றாரு. அதை பிக்ஸ் பண்றதுல என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்திருக்கிற ரெமெடியில அக்யூரேட்டா நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு 2 ரெமெடி இருக்கு. நான் மிமிலஸ் கொடுக்குதா ராக்ரோஸ் கொடுக்குதான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ரெண்டையும் கொடு. எந்த எனர்ஜி, எந்த பலவீனம் அதிகமா இருக்கும் அந்த பலவீனத்துக்கான ரெமெடி எடுத்து அது சரி பண்ணிக்கும். மீதி வந்து அமைதியா இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காது. ரெண்டாவது விஷயம், அக்யூரேட்டா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட், மீதி ரெண்டுத்துல குழப்பங்கதா, ரெண்டுத்தையும் கொடுத்துரு. இது டாக்டர் பேட்சே எழுதுனது.